இன்று எங்களுடைய சமூகத்தில் பேசப்படுகின்ற முக்கியமான சில விடயங்கள் தொடர்பாக, முக்கியமான 3 விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம். பேசுவது மட்டுமல்ல, உங்களுடைய பங்களிப்பு தான் இந்த வீடியோவுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. கட்டாயமாக உங்களுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எங்களுடைய கமெண்ட் பகுதியில் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களாக சொல்ல வேண்டும். அதில் முதலாவது விடயம், சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விடயம், 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் தொலைபேசியை பயன்படுத்துவதை, அதாவது நவீன வசதிகளை கொண்ட தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற செய்தி. ஆனாலும் கூட 12 வயதிலிருந்து 16 வயதிற்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு கற்றல் உபகரணமாக தொலைபேசியை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கலாம் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. நேற்றைய நாள் அவர் தெரிவித்திருக்கிறார். கல்வி அமைச்சில் அதற்கான நடைமுறை பொது அனுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் பதிவு செய்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் பொதுவாக இந்த தொலைபேசி பாவனை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் நிறைய பேர் சொல்கிறார்கள் அது சாத்தியப்படாத ஒரு விடயம், அப்படி என்றெல்லாம் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக உங்களுடைய கருத்து இதில் மிக முக்கியமாக இருக்கும். என்றால் இது சம்பந்தமான அமைச்சர், இது தொடர்பாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் ஒரு தமிழ் மொழி தமிழ் மொழியை சார்ந்த ஒரு அமைச்சர் என்பதனால் உங்களுடைய கருத்துக்கள் அவர்களுக்கு இன்னும் பலமாக இருக்கும். எனவே இது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் நிச்சயமாக இந்த பகுதியில் தெரிவிக்க வேண்டும். அதே நேரம் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி கொண்டீர்களாக இருந்தால் இன்னும் பலர் இது தொடர்பாக அவர்களுடைய மனதில் பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அந்த 30 நிமிடங்கள் பாடசாலை நேரத்தை அதிகரித்து இனி ஜனவரி மாதத்தில் இருந்து 2 மணிக்கு தான் பாடசாலை நிறைவடையும் என்ற செய்தி இப்போது பலரிடையே பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கல்வி அமைச்சரும் பிரதமருமாகிய ஹரணி அமரசூரிய மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறது, ஆசிரியர் சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் என குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருடமே இருக்க, அந்த 30 நிமிடங்கள் பாடசாலை அதிகரிப்பதற்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பில் இந்த திட்டங்கள் நல்லதா அல்லது உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது என்று தொடர்பான செய்திகளை நீங்கள் இந்த கருத்து பதிவில் கட்டாயமாக தெரிவிக்க வேண்டும். என்றால் உங்களுடைய கருத்துக்களும் இவர்களுக்கு நல்ல விடயங்களை செய்பவருக்கு ஆதரவாக இருக்கும் என்பதனால் கட்டாயமாக உங்களுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை இந்த 2 விடயத்திற்கும் நீங்கள் கருத்து பதிவுகளாக இடுங்கள்.